வணக்கம், வெல்கம் டு ஷாரடா கைவண்ணம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி முடிஞ்சு டயர்டாக இருக்கீங்களா? நானும் டயர்டாக தான் இருக்கேன். பட் அந்த டயர்டிலும் நம்மளோட கடமையை எப்போதுமே சரிவர செய்யணும். அந்த ஜேர்னியில் வந்துட்டு இன்றைக்கி நான் சிக்கன் பாப்கார்ன் செஞ்சேன். ஸோ அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி நான் செஞ்சுருக்கேன்னு. வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஸ் சைட்டு தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஈஸியாக இருக்கும். இந்த சிக்கனோட டாடா சைட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த ப்ரெஸ் சைட்டு ஈஸி. அதோட அந்த மீட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக குக் பண்ணிடும் கம்பேர் டு அந்த பஹா சைட்டு, அப்போ அந்த ட்ராம்ஸ்டிக் சைட்டு. ஸோ இந்த மாதிரி க்யூப்பாக சின்னதாக நம்மளுக்கு அந்த ஒரு பாப்கார்ன் சைஸ் அளவுக்கு வெட்டிக்கலாம். ஏன்னா ஒரு வாய்க்கு அது போய் சேர்ற மாதிரி அந்த ஒரு சைஸுக்கு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது மெரினேட் பண்ணுற வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவைக்கேற்ற உப்பு ஆட் பண்ணிக்குவோம். பிறகு அதே சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பேப்பர் தூள், அதாவது கருப்பு மிளகுத்தூள். அதோடு தயிர் ஒரு 3 இல்லாட்டி 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தயிர் இது ஹோம்மேட் தயிர், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கட்டியாக கிடைக்கல எனக்கு. ஸோ இன்றைக்கி ஹோம்மேட் தயிர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி நம்ம வெளியில் வாங்கின யோகர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அனைத்துமே சேர்த்துட்ட பிறகு ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஒரு இந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கிறதுக்காக நார்மலி ஆட் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது ஆக்சுவலி மெரினேட் பண்ணோம். ஆனால் நான் ஒன்று மறந்துட்டேன். ஆக்சுவலி இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்க்கலை. இப்படி தாங்க, ஏதாச்சும் ஒன்று செய்யும் போது ஏதாச்சும் ஒன்று மறந்துடுவோம். ஓகே, இப்போ இஞ்சியும் பூண்டும் அரைச்சதை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நான் மெரினேட் பண்ணுறேன். இது நான் காலையில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். மற்ற ரைஸ் குக் பண்ணுறதுக்கோ சரி, மற்ற வெஜிடேபிள்ஸ் குக் பண்ணுறது முன்னுக்கே நான் மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அது ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இப்போ இந்த சிக்கன் பாப்கார்ன் நம்ம பொரிக்கிறதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டு, 1/2 கப் அளவுக்கு சோள மாவு, பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. 1 கப்பு கோதுமை, 1/2 கப்பு சோள மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு. அந்த ரேஷியோ தான். கொஞ்சமாக பிளாக் பேப்பர் தூள், அது நம்மளுக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவு தான். ஸோ இதில் நம்ம உப்பு சேர்க்கலை. உப்பு ஏன் சேர்க்கலைன்னா அந்த மெரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கன்லேயே உப்புலாம் நம்ம கரெக்டாக சேர்த்துட்டோம். ஸோ ஒன்ஸ் அது கோட்டிங் பண்ணும் போது அந்த உப்பு எக்ஸ்ட்ரா போயிடும். அப்போ மாவுலேயும் உப்பு இருக்கும், அந்த சிக்கன்லேயும் உப்பு இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா உப்பு சேர்ந்துடும். அதனால தான் இப்போ இந்த மாவு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு தப்பு வேலை போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நல்லா தட்டி 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 அது நல்லா மர்ஜ் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி ஷேக் பண்ணி வச்சுக்கலாம். சிலர் பேக்கிங் பவுடர் கூட போடலாம். நான் போடலை, ஏன்னா நம்ம தான் எக் போட்டிருக்கோம்ல. எக் போடலைன்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மெரினேட் பண்ணி வச்ச இந்த சிக்கனை இந்த ஃப்ளாவில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி கரண்டியில் கலக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் அழகாக ஷோ பண்ணணுமே அப்படின்னா. ஆக்சுவலி எனக்கு கை வைக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். கையில் அதை மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக ஒரு அர்த்தமாக இருக்கும். அது நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம செய்யலாம். ஸோ இப்போ இதே மாதிரி எல்லா சிக்கனும் நம்ம மெரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்பயும் நான் கை வச்சிட்டேன், பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான். ஸோ இந்த மாதிரி நல்லா கோட்டிங் பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்ஸ் இது இந்த மாதிரி கோட்டிங் ஆகிட்ட பிறகு தேவைக்கு ஏற்ற ஒரு எண்ணெய் விட்டுக்குங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி சிக்கன் இது பொரிக்கும் போதே அனலை
கொஞ்சம் மிதமான அனலை வந்து வச்சுக்கோங்க. பிறகு வந்து எண்ணெய் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பாட்டில் வந்து நல்ல ஒரு 3/4 பகுதி அளவுக்கு இல்லை அரை அளவுக்கு வந்து எண்ணெய் இருந்து நம்ம பொரிச்சோம்னா அந்த சுற்றி உள்ள எல்லா சிக்கனும் வந்து அந்த எண்ணெய் வந்து கவர் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரும்போது அந்த சிக்கனோட டேஸ்ட்டோ சரி அந்த டெக்ஸ்சரோ சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த சிக்கன் பிரெஸ்ட் வந்து பொரிக்கிறதுக்கு வந்து இப்போ நான் போட்ட கையோட ஒரு 5 மினிட்ஸில் தான் எனக்கு டைம். நான் நார்மலி டைம் வச்சுக்குவேன். 5 மினிட் டைமில் வந்து அது எடுத்துடணும். அன்லெஸ் வந்து நம்ம வந்து இந்த துடைப்பகுதியோ சரி கொஞ்சம் ஹார்டாக அந்த சாஃப்டான தொடைப்பகுதி நார்மலி சிக்கன் சாஃப்டாக இருக்கும், ஆனால் வேக வந்து லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 8 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம்னாச்சும் குக் பண்ணோம், அப்போ தான் அது உள்ளுக்கு குக் ஆகும். ஆனால் பிரெஸ்ட் வந்து அந்த மாதிரி இல்லை. இந்த நெஞ்சு பகுதி வந்து ஈஸியாக வந்து குக் ஆகிரும். ஆனால் அதுக்கும் அதிகமாக நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த இறைச்சி வந்துட்டு ரொம்பவே ஹார்ட் ஆகிரும். அதுதான் அதோட அந்த சிக்கன் குக்கிங் ப்ராசஸ். இப்போ பாருங்கள், குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நார்மலி வந்து நான் டைமிங் வச்சுக்குவேன். நான் சிக்கன் போட்ட கையோடு நான் வந்துட்டு டைம் பார்த்துக்குவேன். எனக்கு கிச்சனில் எனக்கு ஒரு சின்ன குட்டி கடிகாரம் இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்துக்குவேன். ஒரு 5 மினிட் வந்துட்ட பிறகு நான் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து வெளியே எடுத்துருவேன். ஸோ அது வந்து கரெக்டாக எனக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் கிடச்சிரும். ஸோ இவ்வளவு தான் இதோட ப்ராசஸ்ஸு. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இவ்வளவு தான் சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி. நம்மளே கைப்பட, நம்ம வைப்ரேஷன் கைப்பட, நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு நம்ம குக் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. வெளியே வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்றத விட வீட்டிலே நம்மளோட அன்பு, அக்கறை மற்றும் நற்குணங்களை வந்து நம்ம சேர்த்து இந்த சாப்பாடோடு நம்ம கொடுக்கறது நம்ம ஃபேமிலி மெம்பரை வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக வச்சுக்கும். வேறு என்ன, ஷாரடா இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.